ஏசி எதுக்குடி ஊட்டில? சூடா தானே இருக்கு. எங்களோட குட்டி ஊட்டி ட்ரிப்பு ஒரு அட்டகாசமான ஹிட். நான் மட்டும் சொல்லலை, இதை நான் ட்ரிப் போனப்போ அங்கேருந்து ஸ்டோரிஸ் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ஸில். அதை பார்த்துட்டு நீங்களும் சொன்னீங்க உங்களுக்கு அந்த பிளேஸ் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. ஒரு அழகான நேச்சர் ரிட்ரீட்னு சொல்லலாம். கொஞ்சம் பீஸ், கொஞ்சம் ஹீலிங், கொஞ்சம் லைஃப் கேன் ஃபீல் ஆக்சுவலி லைட் அகெயின்ங்கிற மாதிரி மொமெண்ட். மென்டலி ரொம்ப எக்ஸாஸ்டடாக போய் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக திரும்பி வந்தேன்னு சொல்லலாம். முதல்ல சீக்கிரமே கிளம்பணும்னு நினச்சிட்டு வழக்கம் போல் லேட்டாக தான் நாங்கள் கிளம்பணும். போகிற வழியில் ஓயாசிஸ் மேட்டுப்பாளையம்ல ஒரு லஞ்சை போட்டோம். சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி. நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் சீரக சம்பா பிரியாணி. ஆனா அங்க அதான் இருந்துச்சு. பசியில நல்லா சாப்பிட்டாச்சு. சட்டி சோறு இருந்துச்சு அங்க. பட் நாங்க ட்ரை பண்ண முடியல. நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். சர்வீஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் அங்க இருந்து ஹில்ஸ் என்டர் ஆகும்போது இ பாஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. அது ஃபில் பண்ணி அங்க எடுத்துட்டு அக்கா டீ குடிக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து ஹில்ஸ்ல ஏறி ஒரு டீ ஷாப்ல ஸ்டாப் பண்ணி அங்க போய் டீ குடிச்சிட்டு போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். கூகுள்ஸ் மேப் பையனோட ஒரே தொந்தரவுங்க, இதான் வழிங்கிறான். அதை ஃபாலோ பண்ணி போனா அந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து வாங்குறான். ஒரே ரவுஸ். டென்ஷன் ஆகி ரவுண்ட் அடிச்சு எப்படியோ நாங்க புக் பண்ண பிளேஸ்க்கு போய் சேர்ந்துட்டோம். இனி அந்த ஸ்டே எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அட்டகாசமான சீனிக் வியூ, எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நல்லா இருக்கிற ப்ராப்பர்ட்டி, எக்ஸலண்டான காம்ப்ளிமெண்டரி பேக்கேஜஸ் லைக் ஈவினிங் டீ எஸ்டேட் வாக், மார்னிங் பேர்ட் வாட்ச் which I thoroughly enjoyed, காம்ப்ளிமெண்டரி ஃபுட் மசாஜ் ஃபார் லேடிஸ் ஒன்லி, நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் அண்ட் நல்ல டேஸ்ட், கம்ஃபர்டபுள் அண்ட் வெரி கிளீன் ரூம்ஸ், கலக்கலான கைண்டான ஸ்டாஃப் அண்ட் சர்வீஸ், எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நைட்டும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகும்போது சரி, நம்ம ஊர்ல இந்த புதர் சிட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எஃப்எம் ரைட், அது வந்து உள்ள எல்லா பக்கமும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் அப்பெல்லாம் வந்து சின்ன கேப் கிடைச்சாலும் உள்ள வந்து சாப்பாடு ஏதாவது தூக்கிட்டு போலாமா அப்படின்னு பார்க்குவோம். அக்காக்கு இது ஒரு ஒர்க் ட்ரிப் மாதிரி தான். அக்கா வந்து நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ ரிசப்ஷனோட ஃப்ரண்ட் சைடில் நாங்கள் உட்காந்துருந்தோம். கூட கேம்ஸ் அண்ட் புக்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கூட புதிர்ச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட்டி டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. அண்ட் டின்னர் அப்போ நான் வந்து தாளிச்ச சாப்பாடு கேட்கல, டேமரின் ரைஸ் கேட்டிருந்தேன். நான் அவங்க தாளிச்ச சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் அந்த ஃபீட்பேக் சொன்னது உடனே அதை வந்து கேன்சல் பண்ணி தால் ரைஸ், பப்பட், பிக்கல் இதெல்லாமே கொடுத்தாங்க. டேஸ்ட் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம வந்து பே பண்ணி தான் வாங்கிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி. ஈவன் தி லிட்டில் திங்ஸ் ஸ்டேட் வித் மீ. நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை booking.comல புக் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி நேம் இஸ் டீ நெஸ்ட் பை நேச்சர் ரிசார்ட்ஸ், குன்னூர். நீங்கள் இந்த பிளேஸ் ஆல்ரெடி போயிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஊட்டி ஒரு குன்னூர் நீங்கள் போகிற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா அண்ட் உங்கள் பட்ஜெட் 5K குள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளேஸ் ட்ரை பண்ணி பாருங்க. வர்த்து வருமா? வர்த்து. ரிட்டர்ன் வரப்போ மாடிஸ்ல நின்று ஒரு புடி பிடிச்சிட்டு வீட்டுக்கு அண்ட் எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். 15th ஈவினிங் அரௌண்ட் 4:30 PM தான் நாங்கள் போய் ரீச் ஆனோம். ஏர்லியாக போயிருந்தா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் ப்ராப்பர்ட்டியில். ஏன்னா ரொம்ப அழகான ப்ராப்பர்ட்டி. ஈவினிங் டீ எஸ்டேட் போக எங்களால் போக முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள் ட்ராவல் பண்ணதில். ஸோ நீங்கள் சீக்கிரம் போனீங்கன்னா அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாரும் சொன்னாங்க. இஃப் யூர் லுக்கிங் ஃபார் அ ப்ராப்பர்ட்டி இன் அண்ட் அரவுண்ட் குன்னூர் ஊட்டி, இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.